வணக்கம். நான் இன்றைக்கு உங்களோட கதைக்கு இருக்கின்ற விஷயம் இலங்கையில் இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்களுடைய மனநிலை அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள், அதால் மக்களிட உளவியல் பாதிக்கப்படுற தொடர்பாக தான் நான் இன்றைக்கு உங்களோட கதைக்கிறதுக்கு இருக்கிறேன். இப்போ அரச உத்தியோகத்தர்கள் சொல்கிறது யார்? அவைகள் எங்கள் புதுனமாக இந்த வானத்திலேருந்து குதிச்சவையா, இல்லை அவைகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் இருக்குது? இதில் பெரும்பாலான அரச உத்தியோகத்தர்கள் எல்லாரும் நான் சுட்டிக்காட்ட விரும்பல. பெரும்பாலான இடங்களில் பெரும்பாலான அரசு திணைக்களங்களில் இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்களுடைய நடவடிக்கைகளும் அவைன்ற நகர்வுகளும் எப்படி இருக்குன்னு சொல்லி தான் கதைக்கிறதுக்கு இருக்கிறது. இப்போ பெரும்பாலான அரசு உத்தியோகத்தர்கள் இங்கே பல திணைக்களங்களில் மக்களை ஒரு அச்சப்படுத்துறது அல்லது அவர்களை அதிகார தோரணையில் இயக்குறதுக்கு தான் எல்லாருக்கும் விருப்பம். ஒரு வகையான மனநிலைக்கு எங்களுடைய அகலை வச்சிருக்கணும். எல்லாருக்கும் சில பேருக்கு பெரிய நினைப்பென்னு சொல்லி கேட்டால் தங்களுக்கு 2 கொம்பு முளைச்சிருது, தங்களோட தலையில் தான் நாங்கள் எல்லாரும் ஏறி இருக்கிறோம்ன்ற நினைப்பிலான் இருப்பினோம். உண்மையாகவே அரசாங்க உத்தியோகத்தர்கள் யாருன்னு சொன்னால் மக்களோட சேவர்கள், மக்களோட வரிப்பணத்திலேருந்து தான் அவைகளுக்கு சம்பளம் போய் கொண்டிருக்குது. மக்களோட சேவர்கள், மக்களுக்கு சேவையாற்றுறது தான் அவை இருக்கணும். எங்கட சனத்தின் காசுலேருந்து அடிப்படையாக கூலி வேலை செய்கிறவன்ல இருந்து, விவசாயம் செய்கிறவன்ல இருந்து, வியாபாரம் செய்கிறவன்ல இருந்து, அவன் வரிப்பணங்கள்லேருந்து அவைக்கு சம்பளம் போகுது. அப்போ எங்கட வீட்டு காசுலேருந்து தான் அவைக்கு சம்பளம் போகுது, எங்களுக்கு சேவையாற்றுறது தான் அவைக்கு சம்பளம் போகுது. மக்களுக்கு சேவையாற்ற ஒன்று தான் அவன் நோக்கம். ஆனால் அவையில் என்ன செய்யணும்னு சொன்னால் ஏதோ தாங்கள் ஏதோ புதுசாக எங்களுக்கு செய்கிற மாதிரியும் ஏதோ இலவசமாக செய்கிற மாதிரியும் ஏதோ பெரிய அப்படியான ஒரு மனோபாவத்தில் இருப்பினோம். இதை மாதிரி பல கசப்பான சம்பவங்கள் எங்களோட மக்கள் நிறைய பேருக்கு உங்களுக்கு இருந்திருக்கும். அவைக்கு ஒழுங்காக பேர் கதைக்க பேசக்கூட தெரியாது. இப்போ எல்லாருமே அதிகார தோரணையில் எல்லோரும் நடத்துறது தான் பார்க்குறது. எல்லார்டையுமே அது சரி வர்றே இல்லை. இப்போ இன்றைக்கு கூட எனக்கு ஒரு சம்பவம் கூட நடந்தது. நேரடியாக நான் சொல்கிறேன், கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலகத்தில் அப்படி ஒரு சம்பவம் கூட நடந்தது. எனக்கு ஒரு மன உளைச்சலான சம்பவம் தான் நான் நேராக சொல்கிறேன். இப்போ காணி உத்தியோகத்தர் ஒரு ஆள் இருந்தவா, நான் அவன் தனிப்பட்ட பேரை சொல்லி அவன் சுயமரியாதைக்கு களங்கம் விளைவிக்கிறதுக்கு வெளிக்கிடையில் திருந்துறதுக்காக தான் இந்த பதிவை சொல்கிறேன். அவள் நான் ஏற்கனவே ஒரு காணி அலுவலுக்கு ஒரு காணி அனுமதி பத்திரம் எடுக்கிறதுக்கு போகிற போது, அந்த அரச காணி கூறுகின்ற அந்த நிகழ்ச்சி இதில் போகிற போது அவன் அந்த போமை தந்து நிரப்பி கொண்டு வாங்குவோம், உங்களோட ஜிஎஸ்டியில் சைன் வாங்குவோம் அப்படி சொல்லி எல்லாம் இன்னொரு கிட்டத்தட்ட 1 கிழமைக்கு மேலே எல்லாம் கழிச்சு கொண்டு இருந்தவன். இப்போ நான் குறிப்பிட்ட காணியை சொல்கிற போது அப்போ சரி என்று நான் எல்லா நடவடிக்கைகளும் செய்து போட்டு இன்றைக்கு போகிற போது சரியாக சொன்ன நம்புறீங்களோ 3:30 மணித்தியாலம். நான் 10 மணிக்கு போனால் 1:30க்கு தான் வெளியில் வந்தேன். 3:30 மணித்தியாலம் கிட்டத்தட்ட ஒரு 20 சனம் கூட இல்லை அவன் அந்த டிவிஷனுக்கு. அவன் நின்று போடுற எப்படி என்று சொல்லல, அவள் ஃபோன் கதைக்கிறா, அங்கே நின்று நெளிகிறா, இங்கே நின்று கதைக்கணும், இங்கே நின்று சிரிக்கணும், ஃபோன் வருது கதைக்கணும், 2 பேரை பார்த்துட்டு எழும்பி ஓடுறா. அப்போ நாங்கள் இங்கே ஃபேனுகளுக்கு இப்போ நாங்கள் எல்லோரும் இருக்கிறோம், ரயிலில் சனங்கள் மக்கள் இருக்கிறாங்க. இதில் என்னதுக்காக சொல்கிறோன்னு சொன்னால் இதெல்லாம் உண்மையாக அடிப்படை உரிமை, மனித உரிமை மீறல்கள். இப்போ இதெல்லாம் கேட்கல, அது கேட்டால் அந்த வேலை செய்திட மாட்டாங்க. ஏதோ தங்கட தலையில் இந்த காணி உத்தியோகத்தரண்டா நினச்சி கொண்டு இருக்கணும், தங்கட தலையில் தான் இந்த எல்லோரும் மீறி இருக்கிறோம், அல்லது தாங்கள்லாம் இங்கே காணியெல்லாம் தங்கட காணிகளை மற்றவர்களை கொடுக்குற மாதிரி தான் நினைப்பு. ஒரு பக்கம் இங்கே சண்டை அரசியல்வாதிகள் போராடி கொண்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நிலம் வேணும் புலம் வேணுமெண்டு. எங்கட தமிழாக்களும் இந்த லேண்ட் ஆஃபீஸரை எல்லாம் போட்டு வச்சுருந்தான் அதுகள் அரைவாசி பேருக்கு ஒரு ஆவணங்களும் செய்து கொடுக்குற இல்லை, சரிதானே? இப்போ இதெல்லாம் கதைக்க விளக்கிட்டா உண்மையாகவே அந்த இடங்களில் சரியான சிங்களமோ அல்லது வேறு ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு ஆள் இருந்தால் சரியாக வேலை செய்யும். எங்களுடைய ஆக்களுக்கு அந்த கதிரையில் ஏறணுன்னு வார அந்த தடிப்பு குணங்களும் மிதப்பு குணங்களும் கூட. அவையில் தங்களை விட்ட ஆக்கள் இல்லை, அல்லது பழி வாங்குகிற நிகழ்ச்சி நிரல்கள். அப்போ கடைசியாக நான் 2:30 மணித்தியாலம் தாண்டிட்டு என்னால் இயலாது. அப்போ இன்னொரு லேண்ட் ஆஃபீஸர்கிட்ட போய் கதைக்கிற போது அவர் ஓகே எல்லாம் செய்யலாம்னு சொல்லி சொன்னேன். திருப்பி நான் பார்த்துட்டு இன்னும் 1 மணித்தியாலம் வெயிட் பண்ணினா அவள் அங்கே போகிறா இங்கே போகிறா, ஃபோன் கதைக்கிறா, 58 ஃபோன் இல்லாமல் அரச உத்தியோகத்தர்களுக்கு பர்சனலாக வேண்ட கேன்ஃபோன்லேருந்து எந்த ஆஃபீஸ் நேரத்தில் கதைக்கலாம்னு எந்த ரூல் சொல்லி கொடுத்துருக்கோ எனக்கு தெரியலை. இப்போ நாங்கள் தனியாரில் இருக்கிற ஆக்கள் கூட அப்படி கதைக்கலாது, தனிப்பட்ட தொலைபேசி அழைப்பில் கதைச்சு கொண்டு இருக்கிற இடம் இல்லை. அப்போ பெரும்பாலான நாங்கள் இங்கே கதிரையை சூடாகி கொண்டான்னு இருக்கணும். அவள் கடைசியாக 3:30 மணித்தியாவது அப்புறம் நான் போகிற போது அப்படி செய்யலாது, அது செய்யலாது, இது செய்யலான்னு சொல்லி நிராகரித்தேன். இப்போ நான் கேட்டேன், இந்த கதையை நீங்கள் 1 கிழமைக்கு முன்னே சொல்லியிருக்க வேணும். அது ஒரு ஆய்வு செய்யாமல் அந்த விஷயத்தை பார்க்காம நீங்கள் எழுமாற்றாக என்ன போட்டு அலக்கழிச்சு 2-3 நாள் என்ன அலக்கழிச்சு இப்போ இல்லைன்னு சொன்னால் நாங்கள் இல்லை ஒன்றில் ஜெஸ் அல்லது நோ. அப்போ இப்படியான விஷயங்களை ஏன் செய்கிறீங்கண்டா ஏஜியேடா கதையும் கொண்டு ஏஜியேண்டா அப்புறம் நாங்கள் பயப்படுறவங்கள கொண்டும் இல்லை. ஏஜியேண்டா என்ன பிரதேச செயலாளர் மக்களுக்கு சேவையாற்றதான் எல்லாம் இருக்குது. நான் அப்போ அவரை இன்றைக்கு சந்திக்க முடியலை, இது தொடர்பாக அவர் இருக்கிற ஒரு முறைப்பாடு கொடுக்குறதான் இருக்கிறேன். சகல ஆவணங்களும் இந்த கையில் இருக்குது. அப்போ நீங்கள் ஜிஎஸ் எல்லாம் ஏன் சைன் பண்ணி தந்தேன், நீங்கள் இப்போ ஏன் எங்களை அலக்கழிக்கிறீங்க போட்டு சொன்னாங்களே. இப்போ நாங்கள் விஷயம் தெரிஞ்சபடியாக கேட்குறோம், சட்டங்கள் தெரிஞ்சபடியாக நாங்கள் கதைக்கிறோம். அப்போ நீங்கள் எல்லாம் நீங்கள் எழுமாற்றாக நீங்கள் போன விட்ட காதில் வச்சு கொண்டு சனத்துக்கு பதில் சொல்கிறதும், போனோன்னு சமாளித்து பதில் சொல்கிறதும், அப்புறம் இது செய்யலாம் அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க அலக்கழிக்கிறதும். கொழும்புக்கு போய் பாருங்கள் ஒரு சிங்களவன் ஆஃபீஸுக்கு, அவன் 5 நிமிஷத்துலேயே 10 நிமிஷத்துலேயே அவன் சரியான டைம் மேனேஜ்மெண்ட்டில் அதை நாங்கள் செய்து தருவாங்க. நீங்கள் இங்கே இருந்தோண்டு கதிரையை சூடாக்கி கொண்டு இருந்தோண்டு உங்களால் வேலை செய்ய முடியாது. அடிவில் அவங்க இத்தனை கிராஜுவேட் பிள்ளைகள் இருக்குது, அந்த வேலை செய்யும். அப்போ ஒரு நடவடிக்கைகள் ஒழுங்காக உங்களுக்கு மக்களோட கதைக்க கூட தெரியாது. இப்போ நாங்கள் கேட்குற போது அப்போ இவ்வளோ நேரம் இருந்து நாங்கள் எல்லோரும் லைனில் இருக்க விட்டுருக்குறீங்க, எல்லோரும்
இப்போ என்னென்ன லெவலுக்கு வந்தவனை என்னென்ன லைனில் விடணும், ஏன் இவரை தாமதிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ ஏதோ எல்லாம் நீங்கள் உங்களோட பாட்டு செய்கிறீங்கள் எல்லாம். இதுதான் உங்களோட மேனேஜ்மெண்ட். தலைமத்துவம் வேறு முகாமத்துவம் வேறு. இதில் நாங்கள் படிப்பிச்சு கொண்டு வைக்கலாம் எல்லாருக்கும் போய். இப்போ சில பேர்கிட்ட தலைமத்துவம் இருக்கலாம், ஆனால் பலர்கிட்ட இங்கே முகாமத்துவம் இல்லை. அப்போ இதுகளெல்லாம் நீங்களாக கற்றுக்கொள்ள வேண்டியது தான். இப்போ எல்லோரும் கதிரையில் குந்தி இருந்து போட்டு எல்லோரும் எங்கட கதையில் கேட்பாங்கன்னு நினச்சி கொண்டு இருந்தால் அது முட்டாள்தனமான வேலை. நான் அந்த காணி உத்தியோகத்தோட பேரை சொல்ல விரும்பல, சொல்லி அவட தனிமனித அவன் சுய கௌரவம் கட்டுறக்கூடாண்டாக்கா சொல்லலை. சரிதானே? இப்போ முதல்ல வந்து நீங்கள் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் நேர்மையாக உங்களோட பணிகளை கடமைகளை பொறுப்புகளை செய்யுங்க. எத்தனை சனங்கள் அப்பாவி ஜனங்கள் வந்திருந்தோண்டு புலம்பி கொண்டு இருக்குதில்ல, வேர்வைகளுக்கும் பெக்கைகளுக்கும் வந்து புலம்பி கொண்டு இருக்கு. நீங்கள் இருந்தோண்டு பல்ல காட்டி கொண்டு வந்து போன் காய்ச்சி கொண்டு இருக்கிறீங்க. அங்கே ஓடுறீங்கள், இங்கே ஓடுறீங்கள், தண்ணி குடிக்கிறீங்கள், பையில் தேடுறீங்கள், நிற்கிறீங்கள், நடக்கிறீங்கள், அங்கே கதைக்கிறீங்கள், சிரிக்கிறீங்கள். உங்களை தெரிஞ்சாக்கள் வந்தவனை முன்னுக்கு செய்து கொடுக்குறீங்கள். உங்களை தெரிஞ்சாக்கள் வந்தால் குடும்ப கதை வச்சுருந்து நிறுத்தி வச்சு கதைக்கிறீங்கள். இதான் அவங்களோட அரசாங்க காரியாலயங்கள் செய்கிற வேலையை. இதுக்காகத்தான் உங்களை அந்த உத்தியோகத்தர்களாக நியமிச்சிருக்குது. இப்படி போட்டு தாமதிக்கிறீங்க. நல்ல காலம் காணி அதிகாரம் மட்டும் தமிழன்கிட்ட இல்லை. தமிழன்கிட்ட இருந்திருந்தால் இங்கே முழு பேரும் ஒரு தமிழனும் கூட இங்கே இருந்திருக்கலாது. காணி அதிகாரம் போலீஸ் அதிகாரம் தமிழன்கிட்ட இல்லாத பெரிய நல்ல உபகாரம் மட்டும் நான் நினைக்கிறேன். இப்போ உண்மையாகவே இப்போ காணி அதிகாரம் எங்கள்கிட்ட கையில் தமிழன்கிட்ட கையில் இல்லாமலே இங்கே இருக்கிற காணி உத்தியோகத்தரும் சரி, இந்த கிராம சேவர்களை சிலரும் சரி, எத்தனை கிராம சேவர்கள் என்னட்ட நல்ல கலட்டு வாங்கினாக்கள் இருக்கணும். ஒரு சின்ன பதிவு கூட பெரிய வேணுமண்டு அந்த விஷமத்துக்கு வேலை செய்து இறுதிப்பட்டாக்கள் நிறைய பேர் இருக்கணும். நாங்கள் அவர்கிட்ட தர்க்கம் பண்ணித்தான் அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவையெல்லாம் இருந்தது. பதிவுகளில் இருந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட தர்க்கம் பண்ண வேண்டி இருக்குது. இதுகளால் தான் கன பேர் இந்த அரச அதிகாரிகளும் தன்ற இல்லை, ஒரு கணக்குக்கு மேலே தன்ற இல்லை. உண்மையாக அப்பாவி மக்கள் பாவம் என்ன, அவங்க எவ்வளவு வந்து கஷ்டப்படுறாங்க. தயவு செய்து இப்படியான வேலைகளை செய்யாதங்க. இப்போ நானே இந்த விழிப்புணர்வு பதிவை செய்கிறேன்னு சொன்னால் மக்களுக்காக. உங்களுக்கு ஏதாவது ஒரு திணைக்களத்தில் அரச உத்தியோகத்தரால் வந்து சீட்டிங்கோ இல்லாத உங்களுக்கு ஒரு மன துன்புறுத்தலோ அல்லது ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக இப்போ அரசாங்கத்துக்கெல்லாம் அறிவிக்கிறதுக்கு நம்பர்கள் இருக்குது. 1905 நினைக்கிறேன், அது உறுதியாக தெரியலை, 1905 தான் நினைக்கிறேன். அந்த நம்பருக்கெல்லாம் அறிஞ்சு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இன்றைக்கு இலங்கை அரசாங்கம் நல்ல விஷயங்களை செய்யுது, ஒவ்வொரு திணைக்களங்களையும் நல்ல விஷயங்களை செய்யுது. அதை செயல் வடிவமாக்குறதுக்கு அடிமட்ட லேயரில் இருக்கிற எங்களோட உத்தியோகத்தர்கள் ஒவ்வொருத்தரும் விடுற பிள்ளை தான் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா நாட்டையும் பாதிக்குது. சும்மா பொருளாதார பிரச்சனை ஒவ்வொரு சனவும் வந்து அங்கே 2:30 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் 4 மணித்தியாலம் குந்தி கொண்டு இருக்குது வேலையை விட்டுட்டு. அப்போ எப்படி பொருளாதாரம் முன்னேறும்? உங்களை மாதிரி ஆக்கள் அரசாங்க உத்தியோகத்தில் வச்சு உங்களுக்கு நல்ல கட்டுக்கட்ட சம்பளத்தையும் தந்து நீங்கள் அப்படியே சிரிச்சு கொண்டிருக்கோம், போன் காய்ச்சி கொண்டிருக்கோம். இதுக்கு அவங்களுக்கு நாங்கள் அரசாங்கம் ஆற்ற காசு அதெல்லாம். அப்போ இலங்கை பொருளாதாரத்தில் நட்டமடையாக அப்புறம் எப்படி என்ன செய்யும்? அப்போ நீங்கள் இவங்களெல்லாம் வெளியில் போய் பார்க்கணும். உண்மையாக சொல்கிறேன், பெருமையாக சொல்கிறேன். சில இடங்களில் சிங்கள இடங்களில் இருக்கிற உத்தியோகத்தர்கள் சின்சியரிட்டியாக வேலை செய்கிறாங்க, அதாவது நேர்மையாக அது அப்படி வேலை செய்வாங்க. சிலதுகளை சரியாக நேருக்கு நேர சொல்லுங்க, செய்யலாம் செய்யலாது ஓம் அல்லது இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சும்மா ஆக்களை போட்டு இழுத்து அடிக்கிறது அல்லது ஒன்றும் பார்க்காம வாயில் வந்து எல்லாம் கதைக்கிறது என்ன கிட்டத்தட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. என்ன ஒரு உலமைக்கு மேலே இழுத்து அடித்து தான் அப்போ கடைசியாக செய்யலாம். அப்போ நாங்கள் இதே நீங்கள் முதல்ல சொல்ல இல்லை. அப்போ உங்கள்கிட்ட தான் 2-3 தடவை வந்துட்டு போகிறோம், வேலையை விட்டு வாரம், லீவை போட்டு வாரம். அப்போ நீங்கள் தான் முதல்ல சொல்லத்தானே வேணும் எங்களுக்கு. அப்போ இப்படியான விஷயங்கள் எங்களோட மண்ணில் நடந்து கொண்டிருக்கு. இப்போ நான் இப்போ பேர்களை ஊர்களை குறிப்பிடையில்லை. நான் அதே மாதிரி பல இடங்களில் ஒன்று சொல்கிறேன். இந்த காணி உத்தியோகத்தர்கள்ட சில பேர்ட்ட நினைப்பு என்னடா தங்கட தலையில் தான் தங்கட காணியை தூக்கி சின்னத்தை கொடுக்குற மாதிரி. இங்கே இந்தியாவில் இன்னொரு பக்கம் அரசியல் தரப்பு போராடி கொண்டு காணி உரிமை வேணும், போலீஸ் அதிகாரம் வேணும், காணி அதிகாரம் வேணும். நல்ல காலமாப்பா தமிழன்கிட்ட காணி அதிகாரம் இல்லாது இருந்திருந்தால் இங்கே எல்லாம் துண்டாடி எல்லாம் இளஜனங்கள் எல்லாம் தெருவில் விட்டுருப்பாங்க. இப்போ இந்த விஷயங்களை நான் கருத்தில் கொண்டு தான் இந்த பதிவை விடுறேன். தயவுசெய்து அரச உத்தியோகத்தர்கள் உண்டை மட்டும் மறக்காதேங்கோ. 2 தலையில் கொம்பு. இப்போ அந்த கதிரையில் இருந்து கதிரையை சூடாக்கி போட்டு நீங்கள் பெரிய ஆக்கலண்டோ அல்லது இங்கே முன்னுக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு உங்கள்கிட்ட பணியை பெறதுக்காக வந்திருக்கிறவனுக்கு விஷயம் தெரியாண்டோ யோசிச்சிடாதேங்கோ. இப்போ இன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியும். இப்போ சட்ட ஒழுங்கல் சட்ட சிக்கல்கள் தெரிஞ்சபடியே நாங்கள் கதைக்கிறோம். தெரியாசனங்கள் மனதுகள் திட்டி கொண்டு தான் போகுது. உங்களை ஒரு தடவை நல்ல அபிப்பிராயத்தில் பெரும்பாலான நாட்களில் வச்சிருக்கே இல்லை. தயவுசெய்து அன்பாக பண்பாக அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது, கதைச்சி பேசுங்கோ அல்லது வந்து சரியான விஷயங்களை சொல்லுங்கோ. அப்போ உங்களோட தேவையில்லாம் முரண்பாடுகள் எங்களுக்கு யாருக்கும் வராது. உங்களை நல்ல ஒரு மரியாதை இருக்கும். அரச உத்தியோகத்தில் போடுறதுக்காக எல்லோரும் விரும்பினா இதால் போலாம் கிடக்கு, ஒரே கதை பிஞ்சிரிப்புமாக தான் கிடக்கு. நான் கிட்டத்தட்ட எனக்கு இன்றைக்கு கிளிநொச்சி கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கிற காணி பிரிவில் எனக்கு வந்துட்டு 3.5 மணித்தியாலம் நான் ஒரு கதிரையில் மாறி லைனில் இருந்திருக்கிறேன். அதில் 100 பேர் எல்லாம் இருக்கே இல்லை, மொத்தம் ஒரு 15 பேர் கூட வராததுக்குள்ள பணியாற்றின அவ சந்திக்கிறதுக்கு அதுக்குள்ளே செய்துவிட்ட வேலையேண்டா நான் அந்த பிரதேச அந்த காணி பிரிவையோ அவட பேரையோ குறிப்பிட இல்லை. ஏனென்று சொன்னால் அவளோட சுயமரியாதைக்கு கருதி நான் குறிப்பிட இல்லை. இதுதான் இங்கே நடக்கிற விஷயங்கள். இதை மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, ஒவ்வொரு திணைக்களங்கள்லையும். அப்போ எல்லோரும் நாங்கள் தெரிஞ்சினா தான் நாடு திருந்தும்.
நாங்கள் இப்படி இருந்தோண்டு நாட்டில் அது அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி கொண்டு தான் இங்கே ஒன்று நாடு இருந்தாது. நாடு ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்குது. அந்த சிஸ்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு இருக்கிற ஒவ்வொரு உத்தியோகத்தர்களும் நாங்கள் பிளவுற போது அது பெரிய ஒரு பிரச்சனையில் உணர்ந்து முடியும். இதை நான் அந்த எனக்கு ஒரு காரியம் நடக்கலைன்றாக்கா நான் இங்கே சொல்ல வரையில்லை, நடக்க தேவையில்லை. அதை நேர சொல்லலாம். அது நேரம்ன்றது முக்கியமானது. நேரத்தை அலக்கழிக்காமல், பிள்ளையான தகவல்களை சொல்லாமல், பிள்ளையான ஆலோசனைகளை வழங்காமல் ஏன் அப்படியெல்லாம் செய்கிறீங்க? இப்போ மற்றாக்களை அப்படி அலக்கழிக்கிறதுல உங்களுக்கு என்ன லாபம் இருக்குது? அல்லது நீங்களே அப்படி ஒரு கவனக்குறைவாக இருக்கிறீங்க என்ற ஒரு கேள்வி தான் எனக்கு இருக்குது. இதை மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும் நண்பர்களே, நிறைய பேர் நிறைய அனுபவங்களை வச்சிருப்பீங்க. இதை வெளியில் சொல்லலாமல் இருப்பீங்க. சொன்னால் அப்புறம் நாளைக்கு வேலை செய்திட மாட்டாங்கண்டு. அங்கே ஒன்றும் இங்கே பயப்படுற கொண்டும் இல்லை. அவையன்ற தலையில் ஒன்றும் நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர் எங்களுடைய சேவகர்கள். அந்த மனநிலம் முதல்ல உங்களுக்கு வர வேணும். அடிமத்தனமான மனநிலையிலிருந்து சாதாரண மக்கள் முதல்ல வெளியில் வரணும். அரசாங்க உத்தியோகத்தினை கண்டா கை கட்டி கொண்டு நிற்கிறதும் பாய் பற்றி கொண்டு நிற்கிறதும் இல்லை. சில விஷயங்களை சில இடங்களில் கதைக்க வேண்டிய இடங்களில் கதைக்க வேண்டிய நேரத்தில் சரியான நேரத்தில் கதைச்சி தான் ஆகணும். சரிதானே? அப்படியான விஷயங்களை நீங்கள் தெளிவாக இருங்கோ. எங்களுக்கண்டும் மக்களுக்கண்டு உரிமைகள் இருக்கிறது, மக்களுக்கண்டு சட்ட ஒழுங்குகள் இருக்கிறது, திணைக்கள அதிகாரிகளுக்கண்டு கடமைகள் பொறுப்புகள் இருக்கிறது. இதுகளில் தெளிவாக இருக்கணும். இது ஒரு சின்ன ஒரு அனுபவமாக இந்த பதிவை இட்டுக்கொண்டு எந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் மக்களை உதாசீனம் பண்ணுறதை நான் ஒட்டுமொத்தமாக வெறுக்கிறேன். எதிர்வரும் காலங்களில் அப்படி நடக்காமல் பார்த்துக்கொள்வது எல்லாருக்குமே நல்லமன்ற இடத்தை இந்த கருத்தை இந்த இடத்துல வலுவாக நான் சொல்லிக்கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். நன்றி.